Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and seriesல exercise 5.2ல question number 9. வாங்க question குள்ள போலாம். If the roots of the equation q minus r x square plus r minus p x plus p minus q equal to 0 are equal, then show that p, q and r and a p ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை கிவன்ல எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, q minus r x square plus r minus p x plus p minus q equal to 0. ஸோ இதுதான் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது ஒரு ரூட்ஸ்ன்னு சொல்லனால ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிறது வந்து ஏ, எக்ஸ் கூட இருக்கிறது வந்து பி, கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து சின்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இது வந்து ஏ டேர்ம், இது வந்து பி டேர்ம், இது வந்து சி டேர்ம். அதை எடுத்து எழுதணும் அப்படின்னா ஏ which is equal to q minus r, b which is equal to r minus p, c which is equal to p minus q. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், b ஸ்கொயர் மைனஸ் 4ac which is equal to 0. ஸோ இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக r minus p the whole square minus 4 into q minus r, c பார்த்தீங்கன்னா p minus q which is equal to 0. ஸோ a minus b the whole square ஃபார்முலா மாதிரியே இருக்கா இது பார்க்கறதுக்கு. ஸோ a minus b the whole square ஃபார்முலாவை இதுக்கு பதிலாக நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ r ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் 2rpன்னு வரும். ஓகேவா. மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஃபஸ்ட்டு q பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு q இன்ட்டு p பாருங்கள். ஸோ qp மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் rp ப்ளஸ் rqன்னு வரும் which is equal to 0. நெக்ஸ்ட் இப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா r ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 2rp மைனஸ் 4qp ப்ளஸ் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4rp மைனஸ் 4rq which is equal to 0. ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிடலாம். r ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுவும் ஆர்பி இருக்குது, இதுவும் ஆர்பி இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா 4 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, உங்களுக்கு ப்ளஸ் 2rp வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 4qp இருக்குது, மைனஸ் 4rq இருக்குது which is equal to 0. ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா a plus b plus c the whole square ஃபார்முலா மாதிரி தான் இருக்குது. that is a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஆக்சுவலாக இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். இங்கே abcன்ற இடத்துல a ஸ்கொயர் இருக்கிறதுல r ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்குது. b ஸ்கொயர் இருக்க இடத்துல p ஸ்கொயர் இருக்குது, அது கூட ஓகே, பிக்கு பதிலாக p போட்டுக்கலாம். ஆனால் இங்கே 4q ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் c ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் ஸ்கொயர் டேர்மாக எடுத்து காமனாக எடுத்து கேன்சல் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. அதாவது 4q ஸ்கொயர்னு இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் q ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. இப்போ ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா 2q the whole ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அப்போ இதுதான் அந்த 2qன்றது தான் உங்களோட சி பார்ட். ஓகேங்களா. அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் சில டேர்ம்ஸுக்கு வந்து மைனஸ் வந்திருக்கு. ஸோ அது எப்படி வருதுன்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் மைனஸ் வருதுன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து q இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ எங்கெல்லாம் q இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ q எதுக்கு பதிலாக போடுறீங்க, சிக்கு பதிலாக போடுறீங்க. அப்போ சிக்கு முன்னாடி மைனஸ் போட்டுடணும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து r ப்ளஸ் p மைனஸ் 2q. ஓகே, அதுதானே நம்மளோட சி. அப்போ இதுதான் ஸ்கொயர் which is equal to 0. நான் இது எதுக்கு பதிலாக எழுதுறேன்னா, இவ்வளோ பெரிய டேர்முக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்கு பதிலாக இதுன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ which is equal to 0. இப்போ நீங்கள் ஸ்கொயரை நீங்கள் 0க்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இட் டசன்ட் வேல்யூ. ஸோ r ப்ளஸ் p மைனஸ் 2q which is equal to 0. அகெயின் 2q அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போது which replies r plus p which is equal to 2q. ஸோ 2q அப்படின்னா என்ன, நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் q plus q தான் 2q. அப்போது q
Q ப்ளஸ் Q ஈக்குவல் டு R ப்ளஸ் P இல்லையா? இதில் நம்ம ஒரு Pயை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, Qவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போது ரிப்ளைஸ் Q மைனஸ் P ஈக்குவல் டு R மைனஸ் Q. இது தானே நம்மளோட AP. அதாவது PQR இருந்துச்சுன்னா டேர்ம் 1ல் நம்மளே இங்கே எழுதி பார்த்துக்கலாம். இப்போ PQR அப்படி இருந்துச்சுன்னா இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போது Q மைனஸ் P ஷுட் பி ஈக்குவல் டு என்ன வரணும் உங்களுக்கு? R மைனஸ் Q. அது இப்போ வந்துருச்சா? அப்போது ஹென்ஸ் PQR R in APன்னு போட்டு சம்ம முடிச்சிருங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.